Okay, good morning all. So in current affairs topic la நம்ம பார்க்க போறது என்னென்ன அப்படின்னா first about Nepal flood. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓபிசி creamy layer பத்தி ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது H1B விசா அப்புறம் டான்வீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் ஓகேங்களா? ரைட். அதுக்கு அடுத்து ஸ்னோ லெப்பர்ட். ஸ்னோ லெப்பர்ட் ரிலேட்டட் ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அந்த மீட்டிங் அது போக ஸ்னோ லெப்பர்டோட கேரக்டர்ஸ் தென் இந்தியாவோட இனிஷியேட்டிவ்ஸ் ஓகேவா? அண்ட் ஃபைனலி கர்ப்பிணி மித்ரா ஓகே அண்ட் இனிஷியேட்டிவ் ஓகேங்களா? அதுவும் ஒரு கோர்ஸ் ஓகே ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா நேபாள் ஃப்ளட். ஸோ ரீசெண்டாக எல்லாருமே அந்த வீடியோஸ் எல்லாரும் பார்த்துருப்பீங்க இல்லையா? ரைட். ஸோ ஒரு டிவாஸ்டேட்டிங் ஃப்ளட் வந்துட்டு நடந்துருச்சு நேபாளில். ரைட். ஸோ இந்த எங்கே வந்துட்டு ஆர்ஜின் ஆச்சு, என்ன ரீசன்ஸு ஓகேவா? ஸோ இந்த ஏன் ஹிமாலயன் சிஸ்டம் வந்துட்டு வல்னரபிளாக இருக்கு ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா? ஸோ லைக் அப்பார்ட் ஃப்ரம் ஃபோக்கஸிங் ஆன் லைக் டேமேஜஸ் இதெல்லாம் இல்லாமல் ஓகேங்களா? ரைட். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு ஆர்ஜின் எங்க இருந்து வந்துச்சு, எப்படி இந்தியாவை அஃபெக்ட் பண்ணும், இதுல என்ன இஷ்யூ இருக்கு, இந்தியாவில இருந்து என்ன கத்துக்கலாம். ஓகே. ஸோ யூ see here இது பாத்தீங்கன்னா இட்ஸ் சைனா. இது வந்துட்டு டிபெட் ரீஜியன். ஸோ இது வந்துட்டு டிபெட் ரீஜியன் அண்ட் இந்த ரீஜன் பாத்தீங்கன்னா இந்தியா ஓகேவா? ஸோ இது வந்துட்டு இந்தியா, இது நேபாள் அண்ட் இது நம்மளுக்கு டிபெட் ஓகேவா? ஸோ இங்க இருந்து ஆரிஜின் ஆகக்கூடிய ரிவர் ஓகேவா? ரைட். ஸோ இங்க இருந்து ஆரிஜின் ஆகி நம்மளுக்கு வர்ற ரிவர் ஓகே. ஸோ நேபாளோட நார்தன் சைட்ல இருக்கக்கூடிய ரசுவா டிஸ்ட்ரிக்ட் ஓகேவா? அங்கதான் நம்மளுக்கு இந்த இன்சிடென்ட் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது ஓகே. ஸோ எந்த ரிவர்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா போதே கோஷி அப்படிங்கிற ரிவர்ல ஓகே. ஸோ இந்த ரிவர் வந்துட்டு ஃபைனலா எங்க வந்து ஜாயின் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா திரிஷூலி அப்படிங்கிற ரிவர்ல வந்துட்டு ஜாயின் ஆகுது ஓகே. ஸோ இந்த போத்தகோஷி அப்படிங்கிறது இட் இஸ் ஜாயினிங் திரிஷூலி. திரிஷூலி ரிவர் கடைசியா எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாக்குள்ள கண்டக் அப்படிங்கிற பேர்ல வருது ஓகே. கண்டக் ஃபைனலி ஜாயின்ஸ் கங்கா ஓகேங்களா? ரைட். திரிஷூலி ஃப்ளோ ஆகி இந்தியாவுக்குள்ள வர்றப்ப நம்ம என்னன்னு சொல்லிடுறோம், கண்டக் ரிவர் அப்படின்னு சொல்றோம். சி இதுல வந்துட்டு இந்த இடத்துல போத்த கோஷி அப்படின்னு இருக்கிறதுனால கோசி ரிவர் நினைச்சுக்காதீங்க ஓகேவா? ரைட். ஸோ வி ஹேவ் 3 இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸ். யூ ஹேவ் கர்னாலி ரிவர், அதுக்கப்புறம் இந்த திரிஷூலி ரிவர், அப்புறம் கோசி ரிவர்ஸ் இருக்கு ஓகேங்களா? ஸோ ஒரு 7 ரிவர்ஸ் சேர்ந்து சப்த கோஷி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா? அருண் ரிவர் இந்த மாதிரி ஒரு லைக் 7 ரிவர்ஸ் வந்துட்டு இருக்கும் ஓகே. ஸோ அதெல்லாமே சேர்த்து கடைசியா கோசி அப்படின்ற பேர்ல இந்தியாவுக்குள்ள வரும் ஓகேவா? ரைட் ரைட். ஸோ அதனால இந்த கோஷியையும் இந்த கோசியையும் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது ஓகேங்களா? ரைட். அந்த கோசி ரிவர் வேற. இப்ப இந்த போத்த கோஷி அப்படிங்கிறது ஜாயின்ஸ் திரிஷூலி. திரிஷூலில இருந்து இந்தியாக்குள்ள என்னவா வருது, கண்டக்கா வருது ஓகேவா? ரைட். இந்த சைடு பாத்தீங்கன்னா அதே மாதிரி காகர் ரிவர் ஓகேவா? காகர் ரிவர் அதுவும் எங்க இருந்து வருது, நேபாள்ல இருந்து ஒரிஜினேட் ஆகி இந்த கர்நாடி ரிவர்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அது இந்தியாவுக்குள்ள வரப்ப காகர் ரிவரா வந்துருது ஓகே. அது போக கோசி ரிவர். ஸோ அப்ப 3 ரிவருமே என்ன அப்படின்னா தே ஆர் ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் கங்கா ஓகேவா? இந்த 3 ரிவருக்குமே ஆரிஜின் எங்க இருந்து வருது, ஐ மீன் தே ஃப்ளோ த்ரூ நேபாள் ஓகேவா? ரைட். என்னென்ன ரிவர் சொல்லியிருக்கோம்? 3 ரிவர்ஸ் விச் என்டர்ஸ் இந்தியா. என்னென்னது? கோசி இந்தியாக்குள்ள சொல்லணும் பேரு, கண்டக், காகர் ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த 3 ரிவர் சிஸ்டம் ஓகேவா? ரைட். ஸோ காகர், கண்டக், கோசி ஓகேவா? இப்படி 3 தான் என்ன ஆகுது, இந்தியாவுக்குள்ள வந்து ஜாயின் ஆகுது ஓகேங்களா? ரைட். அந்த 3மே நேபாள் சைட்ல இருந்து நம்மளுக்கு வரக்கூடிய ரிவர்ஸ் ஓகேவா? அப்ப இந்த ரிவர் சிஸ்டம்ல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஆப்வியஸா என்ன ஆகும், இட் வில் அஃபெக்ட் இந்தியா டூ ஓகே. ஓகே. இந்த ரிவர்ல வந்துட்டு என்ன இஷ்யூ ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போத்த கோஷி அப்படிங்கிற ரிவர் இருக்கு பாத்தீங்களா, அது திரிஷூலில வந்து ஜாயின் ஆகுது. இந்த போத்த கோஷிக்கு ஸ்டார்டிங்கா ஒரு இன்னொரு ரிவர் இருக்குல்ல ட்ரிபியூட்டரி, அந்த ரிவர் பாத்தீங்கன்னா லெண்டே ரிவர் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா? ரைட். ஸோ இந்த ரிவர் தான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு டெப்ரிஸ் வந்துட்டு ஜாயின் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ அதாவது நேத்து உங்களுக்கு மெட்டீரியல் ரெடி பண்றப்ப லைக் எக்ஸாக்ட் ரீசன் வந்துட்டு நேற்று ஸ்டேட் ஆகல ஓகேங்களா? ரைட். அதுக்கப்புறம் ஈவினிங் மேலதான் நியூஸஸ்ல வந்துட்டு என்ன காசு அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு டீட்டெயிலா சொல்லிட்டு இருந்தாங்க ஓகே. ரைட். ஸோ இதுக்கு
ஆரிஜின் பாயிண்டா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டில் இஸ் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் ஓகேங்களா. பட் இருந்தாலும் இப்போதைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த லெண்டே ரிவர் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ரிவர்ல இருக்கக்கூடிய ரிவர் சிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் என்ன ஆயிருக்கு உங்களுக்கு, லைக் தேர் வாஸ் அ அவலான்ச் ஓகேங்களா, ரைட். ராக் ஐஸ் அவலான்ச், அதாவது ராக்கும் ஐஸும் கலந்துருக்கு ஓகேங்களா. ஸோ இது என்ன ரீஜன் நம்மளுக்கு, ஹிமாலயன் ரீஜன் ஓகே. ஸோ நீங்க வந்துட்டு ஆல்டிடியூட் ரைஸ் ஆக என்ன ஆயிரும், ஃபுல் ஸ்னோ கவர்ட் ஏரியாஸ்லாம் இருக்கும் ஓகேங்களா. ஸோ யூ ஹாவ் ஸ்னோ கவர்ட் ஏரியாஸ் ஓகேவா. இப்போ இதுல ஐஸ் இருக்கு ஓகே, இந்த ஐஸுக்கு உள்ள கீழே இந்த இடத்துல என்ன இருக்கும், ராக்ஸ் இருக்கும் ஓகேங்களா, ரைட். ஸோ இந்த மாதிரி ராக் ஏரியா தட் இஸ் கவர்டு பை ஐஸ் அப்படின்னா அதை நம்ம பெர்மாஃப்ரோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா, ரைட். பெர்மாஃப்ராஸ்ட் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே, ரைட். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு, இந்த மாதிரி ராக்ஸ் அண்ட் ஐஸ் வந்துட்டு மிக்ஸ் ஆன ஏரியால தேர் வாஸ் அ இன்ஸ்டெபிலிட்டி ஓகேங்களா, ரைட். ஸோ அந்த இன்ஸ்டெபிலிட்டி ஏன் வந்துச்சுன்றதெல்லாம் இன்னும் சொல்லலை. ஸோ தேர் வாஸ் அ இன்ஸ்டெபிலிட்டி ஆகி என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு, ஒரு பார்ட் அப்படியே உங்களுக்கு சரிஞ்சு விழுந்துருது ஓகேங்களா. ஸோ லேண்ட்ஸ்லைட் அக்கர் ஓகே. ஸோ இந்த லேண்ட்ஸ்லைட் அக்கர் ஆகி இப்போ இந்த சைடு வந்துருக்கும். இப்போ லேண்ட்ஸ்லைட் அக்கர் ஆயிடுச்சு. அக்கர் ஆகி இது கீழே வந்து விழுகிறப்ப என்ன ஆயிருதுன்னா, ஆல்ரெடி இங்க வந்துட்டு ஒரு இது எக்ஸாக்ட் இமேஜ் கிடையாது ஓகேவா. ஸோ இங்க ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ரிவர் வந்துட்டு ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு ஓகேங்களா. இப்போ என்ன ஆயிருது, இந்த லேண்ட்ஸ்லைட் இந்த இடத்துல வந்து இட் இஸ் பிளாக்கிங் த ரிவர் ஓகேவா, ரைட். ஸோ சைட்ல வந்துட்டு இப்போ ரிவர் ஓடிட்டு இருக்குது, யூ ஹேவ் ரிவர் ஹியர் ஓகே. சைட்ல என்ன ஆகுது உங்களுக்கு, ஒரு பிரான்ச் வந்துட்டு இப்படி உடஞ்சு விழுந்துருது ஓகேவா. விழுந்தது என்ன ஆயிருச்சு உங்களுக்கு, ரிவர் போயிட்டு இருக்க பார்த்தா அப்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த இடத்துல ஒரு ரிசர்வாயர் மாதிரி ஃபார்ம் பண்ணிடுது ஓகேங்களா. ஸோ அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தென் செகண்ட் என்ன, ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் என்னது, ராக் அண்ட் ஐஸ் அவலான்ச் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது, ஒரு லேண்ட்ஸ்லைட் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஐஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஐஸ் எல்லாம் ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு கவர்ட் ஆயிருது. ஆல்ரெடி யூ ஹவ் வாட்டர், அது கூட டெப்ரிஸும் ஐஸும் சேர்ந்துருக்கு. அப்போ ஐஸும் என்ன ஆக ஆரம்பிக்கும், மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அது போக ஆல்ரெடி கம்மிங் ரிவர்ஸ் என்ன ஆகுது, தே ஆர் அப்ஸ்ட்ரக்டட். ஸோ பில்டப் ஆகிக்கிட்டே இருக்குது வாட்டர் ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு இப்போதைக்கு டெம்பரரியா ஃபார்ம் ஆன ஒரு பிளாக்கேஜ் தானே. இப்போ இது என்ன ஆயிருது, இந்த பிளாக் வந்துட்டு உடஞ்சிடுது ஓகேவா, ரைட். அதாவது டெப்ரிஸ் வந்து ரிவர் ஃப்ளோயிங் பார்த்தா அப்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு பெர்மனன்ட் ஒரு டெம்பரரியான ஒரு ரிசர்வாயர் மாதிரி ஃபார்ம் பண்ணிடுது ஓகேங்களா. ஸோ இப்போ இது எது ஃபார்ம் பண்ணிருக்கு, இந்த டேம் மாதிரி இதை டெப்ரிஸ் தான் ஃபார்ம் பண்ணிருக்கு. டெப்ரிஸ்னா வேஸ்ட், இந்த ராக் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் ஓகேங்களா. ஸோ இப்போ டெப்ரிஸ் தான் என்ன ஃபார்ம் பண்ணிருக்கு, ஒரு டேம் மாதிரி ஃபார்ம் பண்ணிருக்கு. இப்போ இந்த டேம் வந்துட்டு வீக் ஸ்ட்ரக்சர். இப்போ இது என்ன ஆயிருச்சு உங்களுக்கு, இந்த சைட்ல இருந்து வாட்டரோட ப்ரெஷர்னால இட் வாஸ் ப்ரோக் ஓகேங்களா. அது உடஞ்சு அதுல இருந்து தண்ணி என்ன ஆகுது, ஃபுல் ஃபோர்ஸ்ல வந்துட்டு சேர்த்து வச்சிருந்த ப்ரெஷர் ஃபுல்லா ரிலீஸ் ஆகி ஃபுல் ஃபோர்ஸ்ல நம்மளுக்கு வாட்டர் வந்துட்டு ரிலீஸ் ஆகுது ஓகேங்களா. ஸோ அந்த வாட்டர் வந்துட்டு அடுத்தடுத்து டிராவல் ஆகி வர்றப்ப கம்ப்ளீட்டா என்ன ஆயிருது, நம்மளுக்கு ஃப்ளட்டா வந்துட்டு மாறிடுது. ஸோ திஸ் வாஸ் த ரீசன் ஓகேவா, ரைட். ஸோ இதுக்கு யாராவது ரீசன் கேட்டீங்கன்னா இல்ல. பட் என்ன அப்படின்னா லைக் தீஸ் திங்ஸ் இப்போ இந்த மாதிரி டெவலப் ஆகுது பாத்தீங்களா, இது எல்லாத்தையுமே வந்துட்டு இப்போ இது எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு ஆரிஜின், டிபெட்ல ஆரிஜின் ஆயிருக்கு ஓகேங்களா. அப்ப இந்த ஐஸ் அவலான்ச் பிரேக் ஆகி இதெல்லாம் டிபெட்ல ஆரிஜினேட் ஆயிருக்கு. அப்ப சைனா என்ன பண்ணிருக்கணும், they have to give proper information to நேபாள் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு வீக் ஸ்ட்ரக்சர் இருக்கு, இல்ல இந்த மாதிரி ஒரு அவலான்ச் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருச்சு, அட்லீஸ்ட் ஒரு 2 hours முன்னாடி ஒரு 1 hour முன்னாடி வந்துட்டு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தா கூட அட்லீஸ்ட் கார்னர் ஏரியாஸ்ல இருக்க மக்களுடைய லைஃபையாவது நம்ம காப்பாத்திருக்கலாம், ரைட்டா. ஸோ நோ நியூஸ் நத்திங், ஆல் ஆஃப் அ சடன் இட் ஹேப்பன் ஓகே. ஸோ நம்ம ரியாக்ட் பண்றதுக்கான டைம் கூட இல்லாம போயிருச்சு இதுல ஓகே. ஸோ அதுதான் இதுல இருக்கக்கூடிய மேஜர் லாஸ் உங்களுக்கு ஓகேவா, ரைட். ஸோ இயர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ் இல்லாம இருக்கிறதா இதுக்கு ஒரு மேஜர் ரீசன். ஸோ யூஸ்வலாவே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான டெப்ரிஸ் எப்படி ஃபால் ஆகுறது ஓகே. இது இப்போ இது நம்ம சொன்னதுல வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அந்த டெப்ரிஸ் வந்துட்டு கிரியேட்டட் திஸ் டேம் ஓகேங்களா. இது இல்லாம உங்களுக்கு நேச்சராவே வந்துட்டு செக் டேம்ஸ்லாம் இருக்கும் ஓகேங்களா, ஐஸ்டு டேம்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த ஐஸ்டு டேம்ஸ்ல என்ன ஆகும் உங்களுக்கு, இந்த மாதிரி ஒரு கிளேஷியர் லேயர் வந்துட்டு பிரேக் ஆகி உள்ள விழுகிறப்ப அந்த ப்ரெஷருக்கு என்ன ஆகும், ஒரு பக்கெட் ஃபுல்லா தண்ணி இருக்கு ஓகேங்களா, உள்ள எதையாவது போட்டீங்கன்னா என்ன ஆகும், தண்ணி வெளியில வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு ஃப்ளட் வர்றது, ஃபிளாஷ் ஃப்ளட்ஸ் இதெல்லாம் நடக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ இது வந்துட்டு என்னது, இட்ஸ் ஃபிளாஷ் ஃப்ளட், அதாவது மழை அதிகமா பெஞ்சு ஓகேங்களா, ரைட். ஸோ டே பை டே இன்க்ரீஸ் இன் ரெயின்ஃபால், கொஞ்சம் கொஞ்சமா மழை பெஞ்சு தண்ணியோட அளவு கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும் பாத்தீங்களா, அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது ஃபிளாஷ் ஃப்ளட் அப்படின்னு சொல்ல மாட்டோம் ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது நம்மளுக்கு, ஆல் ஆஃப் அ சடன் ஹை அமௌண்ட் ஆஃப் வாட்டர் என்டர். இப்போ இது என்னன்னு சொல்றோம், ஃபிளாஷ் ஃப்ளட் அப்படின்னு சொல்றோம், திடீர்னு நடந்தது ஓகேங்களா. ஸோ ஃபிளாஷ் ஃப்ளட் நடக்கிறதுக்கு இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஓகேங்களா. இந்த சடன் லேண்ட்ஸ்லைடு இந்த மாதிரி அவலான்ச் வந்துட்டு நடந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஃபிளாஷ் ஃப்ளட் நடக்கும். கிளவுட் பர்ஸ்ட் ஓகேங்களா, திடீர்னு நம்மளுக்கு
ஒரு பர்டிகுலர் ஏரியால அதிகமான ரெயின்ஃபால் விழுகிறது. கிளவுட் பர்ஸ்ட் நடந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஃபிளாஷ் ஃப்ளட் நடக்கும். இல்ல இந்த மாதிரி கிளேஷியர்ஸ் வந்து பிரேக் ஆகி விழுந்துச்சு அப்படின்னாலும் ஃபிளாஷ் ஃப்ளட்ஸ் வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் ரீசன்ஸ் ஃபார் ஃபிளாஷ் ஃப்ளட். ஓகேவா? ரைட். ஸோ இப்ப இன்னும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டில் இன்னும் ஒரு 3 டேஸ்ல வந்துட்டு ஒன் மோர் ரிசர்வாயர் வந்துட்டு பிரேக் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. இன்னொரு ஃப்ளட்டிங் வர்றதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு நவ் சைனா ஹஸ் வார்ன்டு நேபாள். ஓகேங்களா? இது இது போக இப்ப என்னது இன்க்ளூடிங் இந்தியன்ஸ் வேர் லாஸ்ட் இன் திஸ். ஓகேங்களா? ஸோ நெறைய இந்தியன்ஸும் வந்துட்டு காணாம போயிறாங்க. இந்த மான்சரோவர் கைலாஷ் ரேஞ்சுக்கு போனவங்க. ஓகேங்களா? ஸோ அதுல நெறைய பேர் இறந்து போயிட்டாங்க. லைக் லாட் ஆஃப் பீப்பிள் மிஸ்ட் தேர் லைஃப். ஓகேங்களா? ரைட்? அதுல நெறைய பேர் காணாம். அது போக இந்தியன்ஸே நெறைய பேர் டூரிஸ்ட்டா போனவங்க இந்த மாரி நெறைய பேர் வந்துட்டு இதுல காணோம். ஓகேங்க. மிஸ்ஸிங்னா மேக்ஸிமம் என்ன ஆயிரும்? தே வில் பி டெட். பிகாஸ் இந்த வாட்டர் இருக்கு பாத்தீங்களா? இந்த வந்த வாட்டர் வந்துட்டு கிளியர் வாட்டர் கிடையாது. ஃபுல் ஆஃப் டெப்ரிஸ். ஓகேங்களா? ஸோ வந்த வாட்டரு மண்ணு, செகதி எல்லாத்தையும் சேர்த்து அடிச்சுட்டு வருது. இதுல சர்வைவிங் சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே. அது போக டேம்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் அடிச்சுட்டு வருதா? அப்ப அது எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. அது போக இட் இஸ் அ ஃபாஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர். ஓகேங்களா? ஸோ அதுல வந்துட்டு உயிர் பிழைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஈவன் லைக் சேவ் பண்றதுக்கு போன போலீஸ்மேன்லயே ஒரு 40 பிளஸ்ல பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 32 மெம்பர்ஸ் வேர் டெட். எங்கள காப்பாத்த போனவங்க. அவங்களுமே இறந்து போயிடுறாங்க அதுல. ஓகேவா? சோ அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு டிவாஸ்டேட்டிங் ஃப்ளட்டா வந்துட்டு நம்மளுக்கு இது இருந்துச்சு. நம்ம சொன்ன இந்த ரீசன்ஸ்லாம் இதுல வந்துட்டு சைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? சோ இன்னொரு ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸஸும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸா இருக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அது போக ஏன்னா ஆனா மேஜர் ரெயின்ஃபால் எதுவுமே கிடையாது. நேத்திக்கு வந்து நியூஸ் பேப்பர்ல இருந்தது. ஓகேங்களா? சோ மேஜர் ரெயின்ஃபால் ஆக்டிவிட்டீஸ் கிடையாது. ஓகேங்களா? ரெயின்ஃபால் இல்லாம இந்த சடன் தான். அண்ட் அந்த அவலான்ச் விழுந்தது பார்த்தீங்களா? சோ தட் டைம் அன் எர்த்குவேக் வாஸ் ரெக்கார்டட். ஓகேங்களா? அதாவது விழுந்தது இட் கிரியேட்டட் அன் எர்த்குவேக். ஓகேங்களா? சோ அந்த மாரி வைப்ரேஷன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. அரவுண்ட் ஒரு 5.2 ரிக்டர் ஸ்கேல்ல வந்துட்டு நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ரைட்? சப்போஸ் ஒரு ஆனா நேபாள்ல இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, சோ அவங்களுக்கு எர்த்குவேக் மாரி ஃபீல் ஆச்சுன்றத சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன ஆயிருக்கு? இந்த மாதிரி வந்துட்டு ஃப்ளட் மாரி வந்துட்டு நடந்திருக்கு. ஓகேங்களா? ரைட்? சோ ஆனா எக்ஸாக்ட்டா அவங்களுக்கு தெரியல. பிகாஸ் மைல்டு ஒன். ஓகேங்களா? 5.2 அப்படிங்கிறது. சோ ஏன் இந்த ஹிமாலயன் ரீஜியன் வந்துட்டு நம்மளுக்கு வல்னரபிளா இருக்கு. ஓகேங்களா? சோ எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோ நாட் ஜஸ்ட் திஸ் ஒன். சோ லாஸ்ட் இயர் என்ன ஆயிருக்கு? இதே இதே ரிவர் சிஸ்டம்ல போன வருஷமும் பார்த்தீங்கன்னா, இதே மாரி ஃப்ளட் வந்துட்டு நடந்திருக்கு. சோ சேம் இயர், நியர்லி சேம் டைம் என்ன ஆயிருக்கு? ஃப்ளட் நடந்திருக்கு. ஓகேங்களா? ரைட். சோ இப்ப இதுக்கு மேஜரான ரீசன்ஸ் என்னென்ன? ஓகேங்களா? சோ எப்பயுமே டிசாஸ்டர் அப்படின்றது டிபெண்ட்ஸ் ஆன் த லைஃப்ஸ் அஃபெக்டட். ஓகேங்களா? எவ்ளோ பேர் அஃபெக்ட் ஆகுறாங்கன்றத பொறுத்து அது டிசாஸ்டர்ன்னு சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ரிஸ்க் இருக்கணும். ஓகேவா? அதாவது இப்ப நீங்க வந்துட்டு இந்த ஃப்ளட் ஆக்டிவிட்டிங்கிறதோ, வல்கானிக் எரப்ஷன்றதோ எல்லா இடத்துலயும் ஜியோகிராபிக்கல் பினாமினா எல்லா இடத்துலயும் நடந்துட்டே தான் இருக்கும். ரைட்டா? ஆளே இல்லாத தீவுல வல்கேனோ நடந்துச்சுன்னா, நம்ம வெளியில இருந்து பார்த்து ரசிப்போம். ரைட்டா? அதுவே அந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா, நம்ம உயிருக்கு அது ஆபத்து. ஓகேங்களா? சோ அது பீப்பிள்ஸ் லைஃப்ப வந்துட்டு அஃபெக்ட் பண்றப்ப தான், ரிஸ்க் இன்வால்வ் ஆகுறப்ப தான், அது என்னன்னு சொல்றோம் நம்ம? டிசாஸ்டர் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ரைட். சோ இப்ப இது இவ்ளோ பெரிய டிசாஸ்டரா மாறுறதுக்கு மேஜர் ரீசன் என்னது? ஏர்லி வார்னிங் இல்லாம போனது. ஓகேங்களா? அண்ட் அப்போ ஓகே இந்த மாரியான இடத்துலனா நம்ம வந்துட்டு அங்கங்க ஸ்டேஷன்ஸ்லாம் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஏர்லி வார்னிங் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் நாட் பாசிபிள். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஹிமாலயன் ரீஜியன்ல டெரைன் வந்துட்டு டிஃபிகல்ட் டெரைன். ஓகேங்களா? டெம்பரேச்சர் நம்மளுக்கு ஹை டெம்பரேச்சர் இருக்கு. மீன்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி லோ டெம்பரேச்சர்ஸ். ஓகே. சோ இந்த மாரி இடத்துல நம்மளுக்கு கிரவுண்ட் ஸ்டேஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே. சோ சேட்டலைட் மானிட்டரிங் ஸ்டேஷன்ஸ் தான் நம்ம வந்துட்டு கொண்டு வர முடியுமே தவிர, கிரவுண்ட் பேஸ்டு ரிமோட் ஸ்டேஷன்ஸ் கொண்டு வர முடியாது. ஓகேங்களா? அதுதான் மேஜர் டிராபேக். ஏன்னா, இந்த கிளேசியர்ஸ் நெறைய இருக்குது. ரைட்? நெறைய ரிவர் சிஸ்டம்ஸ் இருக்கு. எங்க எது பிரேக் ஆகுதுன்றத எப்பயுமே நம்மளால வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. சரிங்களா? ஆல் ஆஃப் அ சடன் நடக்கும். ரைட்? சோ அதனால நம்மளால இத வந்துட்டு எங்க நடக்கும்ன்றத யூகிக்கவே முடியாது. ஓகேங்களா? சோ அதனால நம்மளுக்கு இயர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறத லைக் ஆல் ஆஃப் அ சடன் இன்ஃபர்மேஷனும் தர முடியாது. அட் த சேம் டைம் கிரவுண்ட் ஸ்டேஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணவும் முடியாது. சேட்டலைட் மானிட்டரிங் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? சோ இன்கேஸ் எங்கேயாவது ஃப்ளட் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா, ரொம்ப இல்லைனாலும் கூட ஒரு 1 ஹார் 2 ஹார் முன்னாடி இன்ஃபர்மேஷன் வந்தா கூட வி கேன் சேவ் லாட் ஆஃப் பீப்பிள்ஸ். ஆனா அத தடுக்க முடியுமான்னு கேட்டா ஃப்ளட்ட ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ரைட். ஸோ ஹிமாலயன் ரீஜன்ஸ்ல இது நடக்கிறதுக்கு மேஜர் ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, தே ஹேவ் ஸ்டீப் ஸ்லோப்ஸ். ஓகே. வெரி ஸ்டீப் ஸ்லோப்ஸ் வந்துட்டு இருக்கு.
ஸோ டெப்ரிஸ் என்ன ஆகும் நம்மளுக்கு ஈஸியா வந்துட்டு ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ லேண்ட்ஸ்லைட்ஸ் ஈஸியா அக்கர் ஆகும். ஓகே, தென் கிளேஷியர்ஸ் அண்ட் ஸ்னோ வந்துட்டு மெல்ட் ஆகுறது. ஓகே, ஸோ இந்த ஹிந்து குஷ் மவுண்டெயின்ல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 இயர்ஸ்க்குள்ள அரௌண்ட் 65% என்ன ஆகுது, ஃபாஸ்டா வந்துட்டு நம்மளுக்கு ரிடக்ஷன் இன் ஸ்னோ ஐஸ் கவர். சரிங்களா, ரைட்? ஸோ அது வந்துட்டு ஒரு ரீசன். இப்போ இது ஏன் நடக்குது, ஏன் அதிகமா வந்துட்டு நம்மளுக்கு மெல்டிங் நடக்குதுன்னா என்ன ரீசன் சொல்லலாம்? எதனால வந்துட்டு மெல்டிங் ஜாஸ்தியா நடக்குது? குளோபல் வார்மிங்னால. ஓகேங்களா, ரைட்? டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகுது, ரைட்டா? ஸோ குளோபல் வார்மிங்னால நம்மளுக்கு மெல்டிங் வந்துட்டு ஜாஸ்தி ஆகுது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம பண்ணக்கூடிய பொல்யூஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த பொல்யூஷன்ல வரக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். ஓகே, ஸோ இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் என்ன, டிராவல் த அட்மாஸ்பியர். ஓகேங்களா, இந்த அட்மாஸ்பியர்ல ஏர் சர்க்குலேஷன் நடக்கிறப்ப இது என்ன ஆகுது, இங்க இருந்து அன்டச்டு ஏரியாஸா இருக்க ஹிமாலயாஸ்லயும் போய் வந்துட்டு நம்மளுக்கு செட்டில் டவுன் ஆகுது. ஓகேங்களா, ஸோ அதுல வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணுதுன்னா, யூஸ்வலி நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் பிடி பீரியட்னா என்ன கலர் ஷூ போட்டு போவோம்? ஒயிட் ஷூ போடுவோம். ஏன் ஒயிட் ஷூ போடுறோம்? ஏன்னா பிளாக் ஷூ போட்டா திட்டுவாங்க. ரைட்? ஒயிட் ஷூ எதுக்கு போடுறோம்? ஒயிட் ஷூ போட்டீங்கன்னா ஹீட் என்ன பண்ணாது, அது அப்சர்வ் பண்ணாது, ரிஃப்ளெக்ட் பண்ணிடுது. பிளாக் ஷூ போட்டிருந்தீங்கன்னா ஹீட் அப்சர்வ் பண்ணிடும். ஓகேங்களா, ஸோ ஒயிட் என்ன பண்ணும், யூஸ்வலாவே இட் வில் ரிஃப்ளெக்ட். அதனால சம்மர் டைம்ல வந்துட்டு லைட் கலர்டு கிளாத்ஸ் எல்லாம் போடணும். சம்மர் டைம்ல பிளாக்க போட்டு வெளில போனீங்கன்னா அப்படியே அவுஞ்சிரும் உள்ள. ஓகேவா, ரைட்? ஸோ லைட் கலர்டு, அதாவது லைட் கலர்னாலே அது ரிஃப்ளெக்ட் ஜாஸ்தியா பண்ணும். அண்ட் இஃப் இட் இஸ் ஒயிட் இட் வில் ரிஃப்ளெக்ட் ஹெவிலி. ஓகேங்களா, நான் கம்ப்ளீட்டா வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். ஸோ அந்த ஸ்னோ கவர்டு மவுண்டைன்ஸ், ஆர்டிக் ரீஜன், அண்டார்டிக் ரீஜன், இது எல்லா இடத்துலயுமேவும் இந்த ஒயிட் கலர் என்ன பண்ணுது உங்களுக்கு, இட் இஸ் ரிஃப்ளெக்டிங் த சன்லைட். ஓகேங்களா, ரைட்? ஸோ ரிஃப்ளெக்ஷனை வந்து ஜாஸ்தி பண்ணி விட்டுருது. இதை நம்ம அல்பிடோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ரிஃப்ளெக்ஷன் ஜாஸ்தி ஆயிருது, அப்சார்ப்ஷன் கம்மி ஆகுது. இப்ப நம்ம பண்ணக்கூடிய இந்த பொல்யூஷன்னால டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் என்ன ஆயிருது, தே ஆர் கெட்டிங் செட்டில் டவுன் இன் ஸ்னோ கவர்ட் ரீஜன்ஸ். அப்ப இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்க்குலாம் என்ன கேரக்டர் இருக்கும், தே வில் அப்சார்ப் த ஹீட். ஓகே, அப்ப அல்பிடோ எஃபெக்ட் கம்மி ஆயிருது, அப்ப அப்சார்ப்ஷன் ஜாஸ்தி ஆகுது. அப்ப என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா ஐஸ் எல்லாம் என்ன ஆகும், மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருது. ஓகேங்களா, இது வந்துட்டு இன்னொரு ரீசன். ஸோ குளோபல் வார்மிங் ஒரு ரீசன், அண்ட் அல்பிடோ எஃபெக்ட் வந்துட்டு கம்மி ஆகுது. ஓகேங்களா, ரைட்? ஸோ இந்த ரீசன்ஸ்னால நம்மளுக்கு ஹிமாலயன் ரீஜன் வந்துட்டு வல்னரபிளா இருக்கு. ஸோ எப்பனால என்ன ஆயிரும் உங்களுக்கு, திடீர்னு இந்த பிரேக்கேஜ் ஆகிறது, மெல்டிங் ஆகிறது நடக்கும், ரைட்? அண்ட் தேர்ட் ரீசன் பாத்தீங்கன்னா இந்த பெர்மாஃப்ராஸ்ட் ரீஜன் சொன்னோம் இல்லையா. ஸோ ராக்ஸ், கிரவுண்ட் லேயர்ஸ் தட் ஆர் கவர்டு பை ஸ்னோ. ஓகேங்களா, அதாவது பெர்மனன்ட்லி கவர்டு ஏரியாவை தான் நம்ம என்ன சொல்லுவோம், பெர்மாஃப்ராஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். பட் டியூ டு குளோபல் வார்மிங் these permafrost regions are getting exposed to sunlight. ஓகேங்களா, ஸோ இப்போ பெர்மாஃப்ராஸ்ட் ரீஜன் வந்துட்டு கம்மி ஆகிக்கிட்டே வருது. இப்போ என்ன ஆகுதுன்னா, யூ இமேஜின். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்துட்டு மேல வந்துட்டு ஸ்னோ இருக்குது, கீழே ராக் இருக்குது. ஓகேவா, இப்போ இந்த ராக்னா அது என்ன அப்படியே எம்டி ராக்காவா இருக்கும், உள்ள சாயில் எல்லாமே இருக்கும் இல்லையா. இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமா மெல்ட் ஆகுறப்ப சாயிலுக்குள்ள அந்த வாட்டர் போறது. ஓகே, அப்ப அடியில இருக்கிற லேயர் என்ன ஆக ஆரம்பிக்கும், ஸ்டேபிளா இருக்குமா, இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இன்ஸ்டேபிள் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இந்த பெர்மாஃப்ராஸ்ட் ரீஜன் வந்துட்டு நவ் தேர் எக்ஸ்போஸ்டு டு சன்லைட். ஸோ அதனால உங்களுக்கு இன்ஸ்டேபிள் ஆகுது, இன்ஸ்டேபிள் நடக்கிறதுனால லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்துட்டு அக்கர் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இதுவும் வந்துட்டு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். தென் கிரவுண்ட் ஸ்டேஷன்ஸ் வந்துட்டு நம்மளால எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. ஸோ அதனாலே நம்மளால ஏர்லி வார்னிங்ஸ் தர முடியல. அது வந்துட்டு ஒரு ரீசன். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் ரெயின்ஃபால். ஓகேங்களா, ஸோ ஈவன் நம்ம வந்துட்டு ஃப்ளட் அக்கர் ஆகக்கூடிய ரீஜன் வந்துட்டு கீழே தான் இருக்கும். கீழே மோஸ்ட்லி டவுன் ஸ்ட்ரீம்ல தான் இருக்கு. ஓகே, ஸோ அப்ஸ்ட்ரீம்ல ரெயின்ஃபால் நடந்திருந்தாலும் கூட ஓகேவா, என்ன ஆகும், நம்ம ஊர்ல மழை பெஞ்சிருக்காது, ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல மழை பெஞ்சா என்ன ஆகும், வெள்ளம் வருது இல்லையா, ரைட்? ஸோ அந்த மாதிரி மழை பெய்யறதுனாலையும் நம்மளுக்கு ஃப்ளட்டிங் வந்துட்டு அக்கர் ஆகுது. ஓகே, ஸோ அந்த இடத்துல மழை பெய்யுதா மழை பெய்யலையான்றத எல்லா டைமும் நம்மளால வந்துட்டு பார்த்துட்டு இருக்க முடியாது. அதான் நம்ம எக்ஸாம்பிள் என்ன சொன்னோம், கிளவுட் பர்ஸ்ட் சொன்னோம். இந்த மாதிரி ஒரு அப்பர் ரீஜன்ல கிளவுட் பர்ஸ்ட் திடீர்னு நடந்துருச்சு அப்படின்னா நம்ம கால்குலேட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ஃப்ளட் வந்துடும். சரிங்களா, ரைட்? ஸோ தீஸ் ஆர் த ரீசன் பிஹைண்ட் ஹிமாலயாஸ் பீயிங் வல்னரபிள். ஓகேங்களா, ஸோ இந்த ஹிமாலயன் சிஸ்டம்னு பாக்குறப்ப இன்க்ளூடிங் நேபாள், இந்தியா எல்லாருமே அதுல வந்துருவாங்க. ஓகேவா, ஸோ அதுல மேப்பும் வந்துட்டு ஆட் ஆயிருக்கும். ஓகேங்களா, ஸோ என்னென்ன ரிவர் சிஸ்டம்ஸ் வந்துட்டு இருக்கு, நேபாள்ல இருந்து இந்தியாவுக்குள்ள வருது. ஹேவ் கர்னாலி ரிவர், ரப்தி கர்னாலி சேர்ந்து இந்தியாவுக்குள்ள பாத்தீங்கன்னா காக்ரா அப்படிங்கிற பேர்ல வந்துட்டு உள்ள வருது. ஓகே, தென் யூ ஹேவ் திரிஷூலி ரிவர் சிஸ்டம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு திரிஷூலி ரிவர் சிஸ்டம் இருக்கு. அண்ட் ஜாயின் ஆகி நம்மளுக்கு கண்டகி, நந்தகி, நாராயணின்னு எல்லா ரிவர் ஜாயின் ஆகி கடைசியா
கண்டக் அப்படிங்கிற ரிவரோட நேம்ல வந்துட்டு உள்ள வருது. திரிசூலி இங்க இருக்கிற ரிவர் சிஸ்டம் பேர். ஓகேங்களா? அண்ட் ஃபைனலி யூ ஹேவ் கோசி ரிவர். ஓகே, சோ இங்க பாத்தீங்கன்னா அருண், சன்கோஷி இப்படின்னு சொல்லிட்டு தமர்ன்னு சொல்லிட்டு நிறைய ரிவர்ஸ் வந்துட்டு ஜாயின் ஆகும். அதனாலதான் அது சப்த கோஷி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 7 ரிவர்ஸ் ஜாயின் ஆகும். அதுக்கு ஜாயின் ஆகி கடைசியா இந்தியாக்குள்ள என்னன்னு வருது, லைக் கோஷி ரிவர் அப்படிங்கிற பேர்ல வருது. சோ கோஷி ரிவர் பாத்தீங்கன்னா இட் என்டர்ஸ் பீகார். ஓகே, சோ இட் இஸ் நோன் அஸ் சாரோ ஆஃப் பீகார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சாரோனா என்னது, அடிக்கடி இட் காசஸ் ஃப்ளட். ஓகேங்களா? அதனால அது சாரோ அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகே, சோ கோசி ரிவர்ங்கிறது சாரோ ஆஃப் பீகார். ஓகேங்களா? ரைட். அது போக நம்மளுக்கு என்னென்ன ரிவர் இருக்கு, கண்டக் ரிவர், அதுக்கப்புறமா காக்ரா ரிவர். ஓகேவா? சோ இது ரெண்டும் எங்க வருது, லைக் காக்ரா பாத்தீங்கன்னா இட் என்டர்ஸ் உத்தரப்பிரதேஷ் அண்ட் கண்டக் ரிவர் பாத்தீங்கன்னா பாட்னா. மீன்ஸ் அப்ப எங்க வந்துருது, பீகார் வந்துட்டு வந்துருது. ஓகேங்களா? சோ பீகாருக்குள்ளதான் அதுவும் வருது. ஓகே, சோ இப்ப 2 ரிவர் வந்துட்டு நம்மளுக்கு பீகார்ல வருது, ஒண்ணு வந்துட்டு உத்தரப்பிரதேஷ்ல வருது. லைக் சாரோ ஆஃப் பீகார்னு எதை சொல்றோம், கோசி ரிவரை சொல்றோம். ஓகேவா? ரைட். சோ அப்ப இந்த ரிவர் சிஸ்டம் மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஓகே, பெர்மாஃப்ராஸ்ட்னா என்னது, பெர்மாஃப்ராஸ்ட்னா என்னது? என்னது, இல்ல இல்ல என்னமோ சொல்றீங்க. ஐஸ், ரைட். ராக் மேல ஐஸ் வந்துட்டு டெபாசிட் ஆயிருக்குது. அது எக்ஸ்போஸ் ஆகிறப்ப நம்மளுக்கு உருகுது. அது ஓகே, ரைட். சோ பெர்மனன்ட்லி ஃப்ரோசன் ரீஜன் பெர்மாஃப்ராஸ்ட். ஓகேங்களா? பெர்மனன்ட்லி ஃப்ரோசன் ரீஜன். பட் குளோபல் வார்மிங்னால தே ஆர் ஸ்லோலி பிகமிங் எக்ஸ்போஸ்ட். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் வந்துட்டு லைக் ஓபிசி கிரீமி லேயர். சோ என்ன இஷ்யூ அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இஷ்யூவை ஷார்ட்டா சொல்லிட்டு டோன்ட் ஃபோக்கஸ் மச் ஆன் த இஷ்யூ. கிரீமி லேயர்னா என்ன அதெல்லாம் அடுத்து பார்ப்போம். ஓகேங்களா? ரைட். ஸோ இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் 1993ல தே ஹேவ் கிவன் அ மெமரண்டம். ஓகேங்களா? ஸோ ரிகார்டிங், நோ ஃபர்ஸ்ட் யூ வில் சி வாட் இஸ் திஸ் கிரீமி லேயர் அண்ட் எவ்ரிதிங். தென் வி வில் கோ இன் டு த இஷ்யூ. ஓகே, ஸோ ஓபிசி கிரீமி லேயர்னா என்னது? ஓகே, ஸோ ஓபிசினால என்னது, பேக்வர்ட் கிளாஸ். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ வந்து அதர் பேக்வர்ட் கிளாஸ்லயே பாத்தீங்க அப்படின்னா சில செக்ஷன்ஸ் என்னவா இருப்பாங்க, ஓபிசில எல்லாருமே பேக்வர்டா இருப்பாங்களா, கிடையாது. ஸோ சம் வில் பி வெல் ஆஃப், சம் வில் பி வெரி பேக்வர்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ரிசர்வேஷன்ன்றது எதுக்கு கொண்டு வரோம் ஆக்சுவலா, டு பெனிஃபிட் ஹூ ஆர் ரியலி பேக்வர்ட், ரைட்டா? ஸோ சோஷியலி டிஸ்அட்வான்டேஜா யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் தான் ரிசர்வேஷன்ற ஒரு சிஸ்டத்தையே கொண்டு வரும். ரைட்டா? ஸோ அப்படி இருக்கிறப்ப இது ஜென்யூனா எல்லாருக்கும் போய் சேருதா அப்படின்னு கேட்டா சம்டைம்ஸ் இல்ல. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்துட்டு படிக்கிறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு, இருந்தும் ஓபிசின்ற ஒரே காரணத்துக்காக அவங்க என்ன பண்ணிருவாங்க, அந்த ரிசர்வேஷனை வந்துட்டு அவைல் பண்ணிட்டு போயிருவாங்க. பட் அட் த சேம் டைம் அதே கேஸ்ட சேர்ந்தவங்க காசு பணம் இல்லாம இருப்பாங்க, அவங்களால அதுல போய் ஜாயின் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன்னா ஸ்கோர் மேபி கம்மியா இருக்கும். ஓகேங்களா? ரைட். ஸோ இது இவங்க ஏன் ஸ்கோர் அதிகமாயிட்டாங்க அப்படின்னு கேட்டா, மேபி நல்ல ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க, நல்லா செலவு பண்ணியிருப்பாங்க. அப்ப இது என்ன ஆகுதுன்னு, ஒரே கிளாஸ்ல இருக்கிறவங்க ஆனா இன்கம் லெவல் வேற வேறையா இருக்குது. ஓகே, பட் அவங்கள வந்துட்டு அஃபெக்ட் பண்ணிருது. ஓகேவா? ஏன்னா வேற வேற இன்கம் லெவல்ன்றதுனால. ஓகே, ரைட். இந்த பேசிஸ வச்சு என்ன பண்றாங்க, ஓபிசி அப்படின்றதுலயே we are dividing it into 2 layers. ஓகே, நான் கிரீமி லேயர், கிரீமி லேயர் அப்படின்னு சொல்லிட்டு 2 செக்ஷன்ஸ் வந்துட்டு கொண்டு வந்துரும். ஓகேவா? சோ அந்த கிரீமி லேயர் அப்படின்றது யார் அப்படின்னா, ஓபிசிலேயே யாரெல்லாம் வந்துட்டு வெல் ஆஃபா இருக்காங்களோ. ஓகேங்களா? whoever is with good wealth or they have good constitutional post. ஓகே, நல்ல ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்காங்க, இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் எதுல வந்துருவாங்க, கிரீமி லேயர்ல வந்துருவாங்க. ஓகேவா? சோ யாரெல்லாம் ரொம்ப பேக்வர்டா இருக்காங்களோ அவங்கள நான் கிரீமி லேயர். அப்ப ரிசர்வேஷன் யாருக்கு போகும், இந்த நான் கிரீமி லேயர்ல இருக்கிறவங்களுக்கு போகும். ஓகேவா? So, creamy layer refers to socially advanced and relatively privileged sections within the OBCs. ஓகேங்களா? ரைட். ஓகே, சோ இப்போ இந்த மாதிரி செக்ஷன் வந்துட்டு டிவைட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, சோ இது வந்து டிவைட் பண்ணி கொண்டு வராங்க. அது போக எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திரா சானே கேஸ். ஓகேங்களா? 1992 இந்திரா சானே. ஓகே, இதெல்லாம் படிச்சு வச்சுக்கணும். ஓகே, இந்த கேசஸ்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்திரா சானே கேஸ்ல வந்துட்டு என்ன சொல்றாங்க, இந்த கான்செப்ட வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஓகேவா? கிரீமி லேயர் அப்படின்ற அந்த கான்செப்ட இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சோ இந்த கேஸ் எதுக்கு வருது, ஓகேங்களா? சோ இந்த கோர்ட்டுக்கு வந்து கேஸ் போயிருக்கு. இந்த கேஸ் ஏன் போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ மண்டல் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் படி 27% ரிசர்வேஷன் வந்துட்டு ஓபிசிஸ்க்கு தராங்க. ஓகேவா? இப்ப இது கரெக்ட்டா இல்லையா அப்படின்றத பாக்குறதுக்காக இது இந்திரா சானி கேஸா போகுது கோர்ட்டுக்கு. ஓகேங்களா? சோ ஃபைனலி அட் இந்திரா சானி ஜட்ஜ்மெண்ட் வாட் தே செட்,
தே அப்ஹெல்ட் த மண்டல் கமிஷன் ரிப்போர்ட். ஓகேங்களா? ஸோ மண்டல் கமிஷன் வந்துட்டு ரெக்கமெண்டேஷன் கொடுத்த அந்த 27% ரிசர்வேஷன் ஃபார் ஓபிசியை வந்துட்டு ஓகே கரெக்ட் தான், கான்ஸ்டிடியூஷனலி வேலிட் அப்படின்னு வந்துட்டு சொல்லிடுறாங்க. ஓகேவா? ரைட். ஸோ அப்ப 27% ரிசர்வேஷன் ஃபார் ஓபிசி அப்படிங்கிறது யார் ரெக்கமெண்ட் பண்ணாங்க? மண்டல் கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஓகேவா? அப்ப மண்டல் கமிஷன் அப்படின்னா இட் இஸ் ரிலேட்டட் டு ஓபிசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ரைட். ஸோ இவங்க வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இதை வந்து அப்ஹெல்டு பண்ண ஜட்மெண்ட் எது? இல்லாட்டி கேஸ் எது? இந்திரா சானே கேஸ். ஓகேவா? அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே ரைட். ஸோ இந்திரா சானே கேஸ், இதை வந்துட்டு மண்டல் கேஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே ரைட். ஸோ 27% ரிசர்வேஷனை வந்துட்டு அப்ஹெல்ட் பண்ணிட்டாங்க. அது கூட என்ன சொல்லியிருக்கிறாங்க? creamy layer must be excluded. இப்போ நீங்க என்ன பண்ணணும்? யாரெல்லாம் வெல் ஆஃபா இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே தனியா வந்துட்டு போடுங்க அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த இதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு இந்த creamy layer அப்படிங்கிற செக்ஷனை வந்துட்டு கொண்டு வராங்க. ரைட். ஸோ இந்த ஜட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி இது எப்போ நடக்குது? 1992ல. ஓகேங்களா? ரைட். 1992ல நடக்குது. 1993ல ஒரு ஆஃபீஸ் மெமரண்டம் வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு பாஸ் பண்றாங்க. ஓகே. ஓகே 1993ல ஒரு ஆஃபீஸ் மெமரண்டம் வந்துட்டு பாஸ் பண்றாங்க. அது போக இந்த இதுல என்னையும் லைக் கோர்ட்ல என்னவும் சொல்லிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோட்டல் ரிசர்வேஷன் ஷுட் நாட் பி பியாண்ட் 50%. மீன்ஸ் இன்க்ளூடிங் யர் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாத்தையும் சேர்த்து 50%க்கு மேல இருக்கக்கூடாது அப்படிங்கறதே இதுல சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் எக்ஸப்ஷன் கேட்டகரி 69% ரிசர்வேஷன் இருக்கும். ஓகேங்களா? அதனால இதை 9th ஷெட்யூல்ல கொண்டு போய் பிளேஸ் பண்ணிருப்பாங்க. இது கொண்டு வந்தப்ப 1993ல நம்ம பாஸ் பண்ண ஆக்ட்ல ரிசர்வேஷன் 69% இருக்கும். ஓகே ரைட். ஓகே ஸோ லீவ் தட். ஓகேங்களா? ரைட். கன்ஃபியூஸ் ஆயிக்க வேணாம். ஓகே ரைட். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா 1992ல கேஸ் வந்துட்டு ஜட்மெண்ட் கொடுத்துறாங்க. அதை ஃபாலோ பண்ணி 99 அதாவது சென்டர் தான் ரிலேட்டடா லாஸ் ஃபார்ம் பண்ணும் இல்லையா? ஸோ நீங்க ஃபார்ம் பண்ணிருங்கன்னு கோர்ட் சொல்லிடுச்சு. 1993ல ஒரு மெமரண்டம் கொண்டு வராங்க. அதுல தே ஹேவ் கிவன் கிரைட்டீரியாஸ். ஓகே கிரீமி லேயர் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப அந்த கிரீமி லேயரை என்ன பேசிஸ்ல நம்ம வந்துட்டு பிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தே பாட் 6 கிரைட்டீரியாஸ். ஓகேங்களா? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ல இருக்கிறவங்க, ஓகேங்களா, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், பர்டிகுலர்லி குரூப் ஏ குரூப் பி, அதுக்கப்புறமா கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட், ஓகேங்களா, லைக் பிஎம் சிஎம் இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல இருக்கிறவங்க, ரைட். தென் ப்ரொஃபஷனல்ஸ் ஃப்ரம் ட்ரேட், ஓகேங்களா, ட்ரேட் ஆர் பிசினஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி பீப்புள். அண்ட் சும்மா பிளாங்கா எடுத்துக்க முடியாது, அவங்களுடைய டோட்டல் இன்கமே நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? ரைட். ஸோ இதெல்லாம் போக ஃபைனலா பாத்தீங்கன்னா இன்கம் ஆர் வெல்த் டெஸ்ட் அப்படின்றது ஒன்று இருக்கு. ஓகே. ஸோ இந்த இன்கம் ஆர் வெல்த் டெஸ்ட்ல கவர்மெண்ட் வில் செட் அப் சீலிங் லெவல். ஓகேங்களா? எவ்வளோ இன்கம் அப்படிங்கறத வந்து ஒரு சீலிங் லெவலா வச்சிருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா கரண்ட்லி இட் இஸ் 8 lakh per annum. ஓகே. அப்போ உங்க பேரண்ட்ஸோட இன்கம் நீங்க ஆட் பண்ணி 8 lakh கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம்? அவங்க வந்துட்டு நான் கிரீமி லேயருக்குள்ள போயிருவாங்க. 8 lakh மேலனா கிரீமி லேயர். ஓகேவா? ரைட். இந்த மாதிரி ஒரு கிரைட்டீரியா வந்து செட்டப் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? ரைட். இப்ப இதுல என்ன இஷ்யூ ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரைட். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த 1993 நம்மளுக்கு வந்து கொண்டு வந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இஷ்யூ எதுல இருந்துன்றதை இப்போ நம்ம சொல்லலாம். ரைட். இப்போ கிரீமி லேயர்ன்றது புரிஞ்சிருச்சு. ரைட்டா? கிரீமி லேயர்ன்றது என்ன? மண்டல் கமிஷன், அப்புறம் இந்திரா சானே கேஸ். ஓகே 6 கிரைட்டீரியாஸ் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதுல ஒன் ஆஃப் த கேட்டகரியில எது வருது? நம்மளுக்கு இன்கமும் வருது. ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ இதுல என்ன டிவிஷன் ஒரு டிஸ்டிங்விஷ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெறும் இன்கம் மட்டும், ஓகேங்களா, வெறும் இன்கம் மட்டும் வச்சு அவங்கள வந்துட்டு சோஷியலி பேக்வர்ட் இல்ல சோஷியலி லைக் இல்ல கிரீமி லேயர் அப்படின்னு சொல்லிட முடியுமா அப்படிங்கறதா இப்ப கொஸ்டின். ஓகேங்களா? இப்ப என்ன சொல்லியிருக்கோம்? வெல்த்னு சொல்லி இன்கம்னு சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா? ஸோ இந்த இன்கம் வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்றப்ப ஃபர்ஸ்ட் 1993ல என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, சேலரி அப்புறம் அக்ரிகல்ச்சரல் சோர்சஸ் இதுல இருந்து வரக்கூடிய இன்கம் ஆட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? இன்கம்க்கு பாக்குறப்ப. ஓகேங்களா? சேலரினா இப்ப யாரு? கவர்மெண்ட் அபிஷியல்ஸ். ஓகேங்களா? சோ அவங்களுக்கு வர்ற இன்கமையும் வேற எதையும் பார்க்க கூடாது, அக்ரிகல்ச்சர் சோர்ஸையும் பார்க்க கூடாது. அப்ப யாரோடத பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல அவங்களோட போஸ்ட் எப்படி இருக்கு, ஓகே போஸ்ட் என்ன, ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, கான்ஸ்டிடியூஷனல் போஸ்டா இல்லையா, ஓகே எங்க அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க, இதை தான் பார்க்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. 2004ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2004ல பிரைவேட் செக்டர் பிஎஸ்யூஸ், ஓகேங்களா, இதுல வேலை பார்க்கறவங்களுடைய இன்கம் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. ஓகே இன்கம் கேன் பி இன்க்ளூடட். ஓகேங்களா? ஃபார் டிட்டர்மைனிங் த கிரீமி லேயர் ஸ்டேட்டஸ். அதாவது புரியுதா? 1993ல என்ன சொல்றாங்க? வெறும் இன்கம் அப்படிங்கறத மட்டும் எடுத்துக்க முடியாது. ஈவன் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள்
8 lakhsக்கு மேல கூட உங்களோட இன்கம் இருக்கலாம். ஓகேங்களா? ஒரு 10 lakhs per annumனு இருக்கு. 10 lakh per annumனு இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக கிரீமி லேயர்ல போட்ற முடியாது. ஓகே. மேபி அவங்களுடைய போஸ்டிங் ஓகேங்களா? போஸ்ட் வந்துட்டு ஒரு லோயர் லெவல் போஸ்ட்டா கூட இருக்கலாம். ஸ்டேட்டஸ் வந்துட்டு ரொம்ப ஹை லெவல் ஸ்டேட்டஸா இல்லாம இருக்கலாம். ஓகேங்களா? ரைட். சோ இப்ப அதனால என்ன பண்றாங்க அப்டின்னா, இந்த 2004ல சேலரிய இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. ஓகே. இப்ப இந்த சேலரி இன்க்ளூட் பண்ணீங்கன்னா என்ன ஆயிரும்? 8 லேக் ஒரு பப்ளிக் எம்ப்ளாயி பிஎஸ்யூல வேலை பார்த்துட்டு ஒரு பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருக்கிற எம்ப்ளாயி. ஓகேங்களா? சோ பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருக்க எம்ப்ளாயிக்கு ஒரு 9 லேக் சேலரி வருதுன்னு வச்சுப்போம். பெர் இயருக்கு. ஓகேங்களா? இப்ப 8 லேக்க தாண்டிருச்சுன்றதுனால ஒரு பேங்க்ல வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயியோட பையனுக்கு அதே மாரி ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல இருக்கிறாங்க. இல்ல லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீசர் இருக்காங்க. அவங்கள வந்துட்டு ஓபிசி கேட்டகரியில தான் வர்றாங்க. ஆனா, இவங்க எதுல இருக்காங்க? குரூப் ஏ ஆஃபீசர். ஐஏஎஸ் ஆஃபீசரா இருக்காங்க. இப்ப இந்த ஆஃபீசரோட பையனும், இவங்களும் ஈக்குவல் ஆக முடியுமா? முடியாது. ஏன்னா சேலரி வந்துட்டு என்ன ஆகுது? டிஃபரன்ஷியேட் ஆகுது. ஓகேங்களா? அது போக போஸ்ட் என்ன ஆகுது? டிஃபரன்ஷியேட் ஆகுது. இன்னும் ஹை லெவல் போஸ்ட். ஓகேங்களா? ரைட். சோ இப்ப இதுல சோல்லி நம்ம என்ன பண்றோம்? இந்த 2004ல பார்த்தீங்க அப்டின்னா, இன்கம்ம வந்துட்டு கேட்டகரிஸ்க்குள்ள எடுக்கிறதுமே, இந்த போஸ்ட்ட வந்துட்டு கன்சிடர் பண்ணாம வெறும் இன்கம்ம மட்டும் எடுக்கவும், உங்களுக்கு என்ன ஆயிருது? கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு காஸ் ஆயிருது. ஓகேங்களா? ரைட். சோ இப்ப இதுல என்ன ஆயிருதுன்னா, இப்ப நம்ம சொன்ன இதே தான். பேங்க் எம்ப்ளாயி இருக்கிறாங்க. சேலரி வந்துட்டு ஒரு 9 லேக் பெர் ஆனம் இருக்கு. பட் அவங்களுடைய போஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, இட் இஸ் நாட் அஸ் ஈக்குவலன்ட் டூ சம்ஒன் ஆஸ் அ குரூப் ஏ ஆஃபீசர். ஓகேங்களா? இப்ப இதனால என்ன ஆயிருதுன்னா, இந்த கேட்டகரிய 2004ல இத கொண்டு வந்ததுக்கு அப்புறம் 2015ல இருந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எல்லாத்துலயுமே இந்த கேட்டகரிய ஆட் பண்ணிக்கிறாங்க. அதாவது 8 லேக் இன்கம்க்கு மேல இருந்துச்சுனாலே, அவங்க என்னது லைக் சீலிங் லெவலுக்கு மேல வந்துடுறாங்க. சோ கிரீமி லேயர்ன்றத ஆட் ஆயிடுறாங்க. ஓகேங்களா? சோ இதனால இந்த பிஎஸ்சி செக்டர்ஸ்ல இருக்கிற நெறைய பேர் வந்துட்டு அஃபெக்ட் ஆகுறாங்க. ஓகேவா? சோ மேபி 9 லேக் 10 லேக் எங்க சேலரி வந்துட்டு இருக்கலாம். ஐ மீன் இன்கம் வந்துட்டு இருக்கலாம். பேரண்ட்ஸ் இன்கம். ஆனா இந்த மாரி கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்டோ இல்ல ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு ஈக்குவல் இது கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இதனால அஃபெக்ட் ஆகுறோம். அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க? அப்ளை பண்ணிடுறாங்க கோர்ட்டுக்கு. ஓகேவா? கோர்ட்டுக்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோ மார்ச் 2026 ஓகேங்களா? இப்ப ரைட் ரீசென்ட்டா 2026 மார்ச்ல ஜட்ஜ்மென்ட் வரும்னு தராங்க. ஓகே. சோ இந்த ஜட்ஜ்மென்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்கம் கேனாட் பி த சோல் கிரைட்டீரியன் ஃபார் டிட்டர்மைனிங் த கிரீமி லேயர் ஸ்டேட்டஸ். அப்ப ஒரு பிஎஸ்யூல வொர்க் பண்றவங்க வெறும் இன்கம் 8 லேக்குக்கு மேல வாங்குறாங்கன்றதுக்காக யூ கேனாட் டிசைட் தம் அஸ் கிரீமி லேயர். ஓகேங்களா? அது போக என்ன பண்ணியிருக்கணும்? அவங்களோட ஸ்டேட்டஸ், சோஷியல் அட்வான்ஸ்மென்ட் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரைட்டா? புரிஞ்சிருச்சா? சோ 1993, 2004 அதுக்கப்புறமா லாஸ்ட்டா சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மென்ட். ஓகேங்களா? சோ இந்த 3 லேயர்ஸ் இருக்கு. ரைட்? சோ ஃபர்ஸ்ட் இனிஷியலா கொண்டு வர்றப்ப இன்கம் ஆர் வெல்த் டெஸ்ட் அப்படின்னு கொண்டு வராங்க. 1993ல அதுல என்ன சொல்லிடுறாங்க? சோ கவர்ன்மெண்ட் எம்ப்ளாயீஸா இருக்கிறாங்க அப்படின்னா, இல்ல பிஎஸ்யூல இல்ல பிரைவேட் செக்டர்ல இருக்காங்கன்னா, அவங்களோட சேலரி வந்துட்டு ஆட் ஆகாது. ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பட் அதுவே என்ன ஆயிருது 2004ல சேலரிய வந்துட்டு ஆட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? சோ இன்கம் வந்துட்டு ஃப்ரம் த சேலரி என்னங்கிறத பொறுத்து உங்களுடைய லைக் கிரீமி லேயரா, நான் கிரீமி லேயரா அப்படிங்கிறது டிசைட் ஆகும்னு சொல்றாங்க. ரைட்டா? சோ இப்ப இதனால நெறைய பேர் அஃபெக்ட் ஆகுறாங்க. கோர்ட்ல போய் அப்ரோச் பண்ணதுக்கு அப்புறமா சுப்ரீம் கோர்ட் இப்ப ரீசென்ட்டா என்ன சொல்லியிருக்கிறாங்க? சோ நீங்க வந்துட்டு வெறும் இன்கம்ம மட்டும் பேஸ் பண்ணி கிரீமி லேயர் அப்படின்னு சொல்லிற முடியாது. யூ ஹேவ் டூ லுக் அட் த ஸ்டேட்டஸ் அண்ட் சோஷியல் அட்வான்ஸ்மென்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுதான் கேஸ். ஓகேங்களா? இதுதான் இஷ்யூ. ஓகே. இது பார்த்தீங்கன்னா, தே ஹேவ் டூ அப்ளை இட் வித்தின் 6 மந்த்ஸ் என்ன பண்ணியிருக்கணும்? கவர்ன்மெண்ட் வந்து ஜட்ஜ்மென்ட் என்ன சொல்லிடுறாங்க? சுப்ரீம் கோர்ட் செட் கவர்ன்மெண்ட் தட் யூ ஹேவ் டூ இம்ப்ளிமெண்ட் இட் வித்தின் 6 மந்த்ஸ். ஓகேங்களா? ரைட். ஓகே 6 மாசத்துக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. இப்ப அந்த 6 மாசத்துக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணா, ஏற்கனவே 2025ல எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சவங்க, ரிசல்ட் வந்து அலோகேஷன் போவாங்க இல்லையா? ரைட். இப்ப அவங்களுடைய லிஸ்ட் ஃபுல்லா அஃபெக்ட் ஆகுமா? ஏன்னா, ஓபிசி கேட்டகரியில யார் உள்ள வரணும், வரக்கூடாதுங்கிறதே இப்ப கிரைட்டீரியா மாறிருது. ஓகேங்களா? சோ இதனால ஆல்ரெடி போட்டு வச்சிருக்க அலாட்மெண்ட்ஸ் எல்லாமே மாறும். ஓகே. சோ இப்ப அதுக்கு என்ன பண்றது? அப்படின்னு தெரியாம இப்ப வந்துட்டு அந்த கேஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? சோ அது முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அத பார்ப்போம். ஓகே. இப்ப இதுல ஓகே. சோ வெதர் இந்த மாரி ஒரு ப்ராசஸ் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இமேஜின் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. நீங்க ஒரு எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணிட்டீங்க. ஓகே. அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, லைக் உங்களுடைய கேட்டகரிய மாத்துறாங்க. இல்ல ரூல்ஸ் ஆஃப் த எக்ஸாம்ஸ வந்துட்டு மாத்திட்டாங்க அப்படின்னா, உங்கள எந்த அளவுக்கு அது அஃபெக்ட் பண்ணும்? கரெக்ட்டா? அத தான் இந்த இடத்துல அடுத்து பேச போறோம். அத நம்ம கேம் ஆஃப் த ரூல்ஸ் ஆஃப் த கேம் டாக்ட்ரைன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ இந்த டாக்ட்ரைன் என்ன அப்படின்னா, கிரைட்டீரியா கவர்னிங் ரெக்ரூட்மென்ட். ஓகேங்களா? சோ நம்ம வந்துட்டு ரெக்ரூட்மென்ட் பண்றோம் அப்படின்னா,
அதுல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிட்டு அப்ளிகேஷன் போடுறப்பயே சில ரூல்ஸ் சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ தட் ஷுட் நாட் பி ஆல்டர்ட். ஓகே, எப்ப வரைக்கும் that should not be altered after the process has commenced. ஓகேவா? எல்லாரும் அப்ளை பண்ணி முடிச்சு எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இல்ல எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணக்கூடாது? ஏற்கனவே ஃபார்ம் பண்ணியிருந்த ரூல்ஸ வந்துட்டு ஆல்டர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சோ இப்ப இந்த கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 2026ல தான் இன்கம் வந்துட்டு சோலா வந்துட்டு கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னது? இன்கம் வந்துட்டு தே கேன் பி இன்க்ளூடட். ரைட்டா? சோ இன்கம் கேட்டகரிய வச்சு நம்ம கிரீமி லேயரா, நான் கிரீமி லேயரான்னு பிரிச்சுக்கலாம். இப்ப இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு, எக்ஸாமினேஷன்ஸ் முடிஞ்சு, இன்டர்வியூ முடிஞ்சு, ரைட். சோ எல்லாரும் வந்துட்டு அலோகேஷன் போயிட்டு இருக்கிற டைம்ல, இப்ப போய் இந்த ரூல்ஸ அப்ளை பண்ணோம் அப்படின்னா, ஆல்ரெடி வந்துட்டு ப்ராசஸ்ல இதுதான் ப்ராசஸ் அப்படின்னு நெனச்சுட்டு, உள்ள வந்தவங்க நெறைய பேர் அஃபெக்ட் ஆவாங்க இல்லையா? சோ அத பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது தான் எது? இந்த ரூல்ஸ் ஆஃப் த கேம் டாக்ட்ரைன் அப்படின்னு. ஓகேங்களா? சோ ஜஸ்ட் லைக் ரிமெம்பர் த நேம். ஓகேங்களா? இந்த ரூல்ஸ் ஆஃப் த கேம்ஸ் டாக்ட்ரைன் அப்படின்னா என்னது? ஆல்ரெடி நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னா, இனிஷியலா வாட் வாஸ் த கிரைட்டீரியா, ஓகேங்களா? இல்ல ரூல்ஸோ இட் ஷுட் நாட் பி சேஞ்ச்ட் ஆஃப்டர் த கமென்ஸ்மென்ட் ஆஃப் த ப்ராசஸ். ஓகேங்களா? ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் மாத்தக்கூடாது. இது எங்கெல்லாம் அப்ளை ஆகும் அப்படின்னா, இன்க்ளூடிங் கவர்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட், அது போக எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல அட்மிஷன்ஸுக்கும் இட் வில் பி அப்ளிகபிள். ஓகேங்களா? ரைட். So the process should proceed based on the pre-existing and known rules. தெரிஞ்ச ரூல்ஸை வச்சு தான் ப்ரொசீட் பண்ணுமே தவிர புதுசா ஆல்டர் பண்ணதை தெரியாத ரூல்ஸ் எல்லாம் வந்துட்டு பின்னாடி கொண்டு வரக்கூடாது அப்படின்றத அந்த ரூல்ஸ் ஆஃப் த கேம் டாக்ட்ரைன். ஓகே, ரைட். ஸோ பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், ரெக்ரூட்மெண்ட் அண்ட் எஜுகேஷனல் அட்மிஷன்ஸ். ஓகே, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு இட் இஸ் அப்ளைட். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு கேஸ் மட்டும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம், சும்மா ரீட் பண்ணி பார்த்து. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா H1B விசா. H1B விசா ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் மந்த் சொன்னோம் H1B விசா. என்னது H1B விசா? எது ரிலேட்டட்? எந்த கண்ட்ரி ரிலேட்டட்? அமெரிக்கா. ஓகே, ரைட். ஸோ வேற ஏதாவது ரிலேஷன் ஞாபகம் இருக்கா? ஸ்பவுஸ் பத்தி பேசணும் அதுல. ரைட், ஓகே. அதனாலதான் நியூஸ்ல இப்ப வந்துருந்துச்சு. ஓகேங்களா? ரைட். ஓகே, ஸோ H1B விசா அப்படிங்கிறது இட்ஸ் டெம்பரரி விசா. ஓகே, ஸோ இது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ லைக் யூ ஹேவ் அமெரிக்கா இருக்கு. ரைட், அமெரிக்கால லாட் ஆஃப் கம்பெனிஸ் ஆர் தேர். லைக் எக்ஸாம்பிள் யூ டேக் கூகுள். ஓகேங்களா? கூகுள் இருக்கு. இப்போ கூகுள்ல அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஒரு லைக் எம்ப்ளாயி வந்துட்டு உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? அப்ப கூகுள் கம்பெனி என்ன பண்ணும்? H1B விசால ஒருத்தவங்களை வந்துட்டு எம்ப்ளாயரா அவங்களுடைய கண்ட்ரிக்குள்ள அப்பாயிண்ட் பண்ணி கூப்பிடுவாங்க. ஸோ இட்ஸ் எ டெம்பரரி போஸ்ட். ஓகேங்களா? ஒரு 3 இயர்ஸ்க்கு இல்ல மேக்ஸிமம் 6 இயர்ஸ்க்கு வந்துட்டு இருக்கலாம். ஸோ 3 to 6 இயர்ஸ் அப்படிங்கறதா இவங்களோட பீரியட். ஓகேங்களா? ரைட். ஓகே, ஸோ இப்ப யாரு வந்துட்டு இதை ஸ்பான்சர் பண்ணி கூப்பிடணும் அப்படின்னா, எந்த கம்பெனி ரெக்ரூட் பண்ணுதோ அந்த கம்பெனி தான் ஸ்பான்சர் பண்ணணும். புரியுதா? ரைட். ஸோ H1B விசாக்கு ரேட் வந்துட்டு இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, they have increased the fee. ஓகேங்களா? ஃபீ ஜாஸ்தி படுத்துறாங்க அப்படின்னா அந்த ஃபீயை யார் பே பண்ணணும்? இந்தியன் பே பண்ணணுமா, அமெரிக்கன் பே பண்ணணுமா? அமெரிக்கன் தான் பே பண்ணணும். ஏன் அப்படின்னா அவங்க அதை பே பண்ணி இங்க இருந்து ஒருத்தரை கூப்பிடுறாங்க. ஏன் அவங்க கூப்பிடணும் அப்படின்னா, பிகாஸ் தே மே திங்க் ஓகே இந்தியன்ஸ் ஆர் ஸோ எக்ஸப்ஷனலி நாலேஜ். ஓகேங்களா? ஸோ ரொம்ப குவாலிஃபைடா இருக்காங்க. ஓகே, எங்க அமெரிக்காவோட இந்தியன்ஸ் வந்துட்டு குவாலிஃபைடா இருக்காங்க. உண்மைதான். ஓகேவா? ரைட், நிஜமா தான் சொல்றேன். ரைட். ஓகே, ஸோ அதனால நாங்க என்ன பண்றோம்? இந்தியன்ஸை வந்துட்டு ரெக்ரூட் பண்றோம். ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணலாம்? இங்க இருந்து அண்ட் சீப் லேபர். ஓகேங்களா? ரைட். ஸோ சீப் லேபர் அட் த சேம் டைம் ஒர்க் வில் பி டன். ஓகேங்களா? அது ரெண்டுமே இருக்கு. அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவாங்களோ ரெக்ரூட் பண்ணுவோம். இப்ப நம்ம எப்படி பீகாரிஸ் வந்துட்டு நார்த் இந்தியாவில இருந்து வர்றவங்க எல்லாம் எம்ப்ளாய் பண்ணுவோம். ஆனா நம்ம ஊருக்காரவங்களுக்கு வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் தரமாட்டோம் பாத்தீங்களா? ரைட். ஏன்னா அவங்க நல்ல வேலை செய்வாங்க, சீப் லேபர். ரைட். ஸோ அந்த மாதிரி ஸோ ஸ்பெஷாலிட்டி ஒர்க்ஸுக்கு மட்டும். சரிங்களா? ஸோ ஒன்லி ஃபார் ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன். எல்லா வேலைக்கும் உள்ள கொண்டு வர முடியாது. ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன் இருக்கணும். இதுக்கு வந்துட்டு நம்ம அமெரிக்கன்ஸ்ட பத்தாது, இந்தியனை கூப்பிட்டாதான் இந்த வேலை நடக்கும் அப்படின்னு இருந்துச்சுன்னா மட்டும்தான் அவங்கள வந்துட்டு கூப்பிடணும். ஓகே, ஸோ இட் ஷுட் பி அ ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன். இட் இஸ் அ டெம்பரரி ஒன். ஓகேங்களா? 3 இயர்ஸ் to 6 இயர்ஸ் மேக்ஸிமம். ஓகேங்களா? ஸோ அண்ட் இதுல வர்றப்ப அவங்க வேணும்னா அவங்களுடைய ஒய்ஃபையோ, ஓகேங்களா, இல்ல ஸ்பௌஸை வந்துட்டு ஹஸ்பண்ட்னா ஹஸ்பண்ட், ஒய்ஃப்னா ஒய்ஃப், ஸ்பௌஸை என்ன பண்ணிக்கலாம்? கூட்டிட்டு வந்துக்கலாம். அவங்களும் என்ன பண்ணிக்கலாம்? இங்க ஒர்க் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டைம் இது எதுக்கு நியூஸ்ல வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்பௌஸ் இருக்காங்க பாத்தீங்களா? ஸோ அவங்க வந்துட்டு லைக் இஃப் தே கம் அலாங் வித் தேர் ஸ்பௌஸ். ஓகேங்களா? அந்த H1B விசாக்காரவங்களோட கூட வந்துட்டாங்க. அவங்களோட ஸ்பௌஸ் அப்படின்னா அவங்களும் என்ன பண்ணிக்கலாம்? தே கேன் கோ ஃபார் ஒர்க். ஓகேங்களா? அண்ட் அவங்களுடைய டைம் பீரியட் முடிஞ்சு திரும்பவும் ரெனியூ பண்றாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ரெனியூவல் வில் ஹேப்பன். ஓகேங்களா? அதை தான் என்ன பண்ணாங்க? மாத்திருந்தாங்க. அந்த ஆட்டோமேட்டிக் ரெனியூவலுக்கு பதிலா
முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க அப்ளை பண்ணி அதுக்கு ஓகே சொல்லி அதுக்கப்புறமா தான் இவங்க அதாவது ரெனியூவலை வந்து கண்டினியூ பண்ண முடியும். ஸோ த கேப் பீரியட் ஓகேங்களா, எக்ஸ்பயர் ஆகி ரெனியூவல் அப்ரூவல் ஆகிற வரைக்கும் இருக்கிற ஒரு டைம் பீரியட் இருக்கு பாத்தீங்களா, அந்த பீரியட் வரைக்கும் தே ஆர் நாட் அலோவ் டு ஒர்க். ஓகேங்களா, ஸோ இதுதான் லாஸ்ட் டைம் நியூஸ்ல வந்தது. ஓகேவா, ரைட். அது வந்து H4 விசா அப்படின்னு சொல்லுவோம். H4 விசாங்கிறது H1B விசாக்காரங்களோட ஸ்பவுஸுக்கான விசா. ஓகேங்களா, அது H4 விசா அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, ரைட். அப்ப H1Bங்கிறது ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன்ஸ்க்காக அமெரிக்கன் கம்பெனிஸ் வந்துட்டு ஃபாரினர்ஸை வந்துட்டு தேர் ரெக்ரூட்டிங். ஓகே, அவங்களுக்கான ஃபீஸை யார் பே பண்ணுவாங்க, அதாவது ஸ்பான்சர்ஷிப் யாரு, அமெரிக்கன்ஸே பே பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ அமெரிக்கன்ஸ் தான் ஸ்பான்சர்ஷிப் பண்ணி உள்ள கூட்டிட்டு வராங்க. டெம்பரரி 3 to 6 years. ஓகே, ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன். ஓகே, இதெல்லாம் ப்ரிடன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல H1B விசா. ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னா ரீசென்ட்லி தே ஹேவ் இன்க்ரீஸ்ட் த ஃபீ. ஓகே, அண்ட் அது போக கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா H1Bக்கு தேர் இஸ் a லிமிடேஷன். ஓகேங்களா, எவ்வளோ H1B விசாக்காரவங்கன்ட்டு நம்ம எடுக்கலாம் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு லிமிடேஷன்ஸும் இருக்கு. ஓகே, 65,000 people can be taken under H1B விசா. ஓகேங்களா, அது போக 20,000 அடிஷனல் H1B வந்துட்டு எடுத்துக்கலாம். ஒன்லி இஃப் தே ஹேவ் மாஸ்டர்ஸ் ஆர் எக்ஸப்ஷனலி ஹையர் குவாலிஃபிகேஷன்ஸ். ஓகே, ஸோ நார்மலா ஒரு டிகிரி தான் முடிச்சிருக்கோம். ஓகேங்களா, வெறும் பிஇ தான் முடிச்சிருக்கோம் இந்தியால இருந்து. ஓகேவா, ஸோ உங்களை வந்துட்டு எது கீழே எடுத்துக்கலாம், இந்த 65,000 கேப்பு கீழே எடுத்துக்கலாம். இல்ல நீங்க மாஸ்டர்ஸ் முடிச்சிட்டீங்க எக்ஸப்ஷனலி ஃப்ரம் ஹையர் டிகிரி ஃப்ரம் சம்வேர் எல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இன்னொரு 20,000 கேப் இருக்கு, அதுக்குள்ள உங்களை தூக்கிக்குள்ள வந்துட்டு ஆட் பண்ணிப்பாங்க. ரைட்டா, ஓகே. ஸோ அப்ப 65,000 பிளஸ் 20,000 கேப். ஓகேங்களா, இந்த கேப்லாம் சேஞ்சஸ் பண்ணல. ஸோ மெம்பர்ஸ் வந்துட்டு இவ்வளவுதான். நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அதுல செலக்ட் பண்ணி கவர்மெண்ட் வந்துட்டு ஓகே சொல்லுவாங்க, இவ்வளவுதான். அப்ளிகேஷன்லாம் இவ்வளவுதான், அதே மெம்பர்ஸ் தான். ஆனா ஃபீஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஜாஸ்தி படுத்துறாங்க. ஓகே, இப்போ நீங்க ஒரு எம்ப்ளாயி நீங்க வந்துட்டு ரெக்ரூட் பண்றீங்க இந்தியன் அப்படின்னா நார்மலா அவங்களுக்கு வந்துட்டு எவ்வளவு பே பண்ணுமோ அதுல இருந்து ஜாஸ்தியா $1,00,000. ஓகே, அரௌண்ட் 3,265 என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ராவா வந்துட்டு நம்ம பே பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ தே ஆர் மேக்கிங் த ரெக்ரூட்மெண்ட் எக்ஸ்பென்சிவ், காஸ்ட்லி ஆக்குறாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக் அமெரிக்கன்ஸ், ரெக்ரூட் பண்ண மாட்டாங்க. ரைட். So this is about H1B visa. இப்போ நம்ம சொன்னதே தான் 65,000, 20,000 additional. ஓகே, ஸோ என்னென்ன செக்டர்ஸ்னா ஐடி, இன்ஜினியரிங், ஹெல்த் கேர், ஃபினான்ஸ், ரிசர்ச். ஓகே, ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன்ஸ்ல இருக்கணும். அண்ட் they even they have to prove that we are recruiting them for ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன் தான் அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா, ரைட். ஓகே, ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த மெத்தட்ஸ் அப்ப எது கொண்டு வராங்க, இதை ரெக்ரூட்மெண்ட் அப்ப கம்மி பண்றதுக்காக. ஸோ இந்தியன்ஸை ஹையர் பண்றது கம்மியாகணும், நாட் ஜஸ்ட் இந்தியன்ஸ், ஃபாரினர்ஸை ஹையர் பண்றது கம்மியாகணும். ஏன் இப்ப இந்த மூவ் வந்துட்டு அவங்க கொண்டு வரணும், ஏன் வந்துட்டு அமெரிக்கா கொண்டு வரணும், ஒய் ட்ரம்ப் ஹஸ் டு பிரிங் தட். ஓகே, எதனால அப்படின்னா சீப் லேபர் கிடைக்குதுன்றக்காக என்ன பண்ணிடுறோம், நம்ம அதிகமா இந்தியன்ஸையோ இல்ல லைக் வேற கண்ட்ரில இருக்கிறவங்களே ரெக்ரூட் பண்றதுனால அமெரிக்கன்ஸுக்கு அந்த ஜாப் வந்துட்டு கிடைக்க மாட்டேங்குது. லாட் ஆஃப் லே ஆஃப் நடக்கிறப்ப அமெரிக்கன்ஸ் தான் வெளியே அனுப்புறாங்க, ஃபாரினர்ஸ் ஜாஸ்தியா இருக்காங்க. ஓகே, ஸோ இட் இஸ் அஃபெக்டிங் த எக்கானமி ஆஃப் அமெரிக்கா. ஓகேங்களா, அண்ட் அது போக ஒரு கண்ட்ரி என்ன பண்ணுவாங்க, அவங்களோட சிட்டிசன்ஸ் தானே ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி தருவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அமெரிக்கன் சிட்டிசன்ஸே அஃபெக்ட் ஆகுறாங்க. ரைட். ஸோ அதனால என்ன பண்றாங்க, இவங்களை எப்படி மாத்த முடியாது, அதனால ரெக்ரூட்மெண்ட்டை வந்துட்டு கம்மி பண்றதுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு புஷ். ஓகேங்களா, ரைட். ஓகே, ஸோ இப்போ ஃப்ரம் கம்பெனி சைட் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ ஸ்பெஷலைசேஷன் உண்மையாவே வேற கண்ட்ரில இருந்து வர்றவங்க நல்லா பண்றாங்க அமெரிக்கன்ஸை விட. ஓகேவா, ஸோ அந்த அளவுக்கு ஒர்க் வந்துட்டு அந்த அளவுக்கு கிடையாது அமெரிக்கன்ஸ்ட, எஜுகேஷன் சிஸ்டம் நாலேஜ் வந்துட்டு பத்தல அப்படிங்கிறது அவங்க சைட்ல இருந்து சொல்றாங்க. ஓகே, ஸோ இங்க இந்தியாவில் ஸோ இதுல பாத்தீங்கன்னா எவ்வளோ வந்துட்டு அவங்க ரெக்ரூட் பண்றாங்களோ அதுல அரௌண்ட் 71% ஆர் ஃப்ரம் இந்தியா. ஓகேவா, ஸோ டோட்டல் H1B விசால அப்ரூவ் ஆகுறதுல 71% ஃப்ரம் இந்தியா, இப்போ 12-13% பாத்தீங்கன்னா ஃப்ரம் சைனா. ஓகேங்களா, ரைட். இப்போ இந்த ரெண்டு மேஜர் கண்ட்ரீஸ்ல இருந்தா ஆளுங்களை அதிகமா சூஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ இதுக்கு அவங்க சைட் பண்ற ரீசன், கம்பெனி சைட் பண்றது லைக் தே ஆர் டூ குட். ஓகே, கம்பேர்ட் டு அமெரிக்கன்ஸ். ஓகே, பட் அமெரிக்காக்கு என்ன அப்படின்னா அவங்க சிட்டிசன்ஸ்க்கு வேலை இல்லாம போயிருது. ஓகேவா, ஸோ அதனால ப்ரொடெக்ஷனிசமா என்ன பண்றாங்க, அமெரிக்கா இஸ் டேக்கிங் திஸ் ஸ்டெப். ஓகேவா, ரைட். ஸோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ட்ரம்ப் ஹஸ் brought this. ஸோ ஒன் மோர் டைம் என்ன பண்ணிருக்காரு, லாஸ்ட் இயர் இதே மாதிரியேவும் வேற ஒரு ரூட் மூலமா இந்த எக்ஸம்ஷன்ஸ் ஐ மீன் அடிஷன் ஆஃப் ஃபீ வந்துட்டு கொண்டு வராங்க. பட் இட் வாஸ் ஸ்ட்ரக் டவுன் பை த கோர்ட். ஓகேங்களா, இப்ப திரும்பவும் இன்னொரு ஒரு ரூட் மூலமா இதை கொண்டு வராரு. இப்பயும் என்னது, இட் கேன் பி சேலஞ்ச் இன் த கோர்ட். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு கொண்டு வந்திருக்காங்க, இட் மைட் பி சேலஞ்ச், இட் மே பி ஸ்ட்ரக் டவுன் பை த கோர்ட். ஓகேங்களா, சான்சஸ் வந்துட்டு இருக்கு.
ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா 71% எங்க இருந்து நம்ம இந்தியாவுக்கு தான் வந்துட்டு அப்ரூவல் ஆகுது. ஓகே. அண்ட் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ்ல தான் ஜாஸ்தியா வந்துட்டு அங்க போறாங்க. ஓகே. ஸோ ரிமைனிங் வந்துட்டு ஜஸ்ட் ரீட் த்ரூ. ஓகேங்களா. நெக்ஸ்ட் தான்வீர். ஓகே. தான்வீர். தான்னா என்னது? தான், தானம், கிவிங். ஓகேங்களா. ரைட். ஸோ அதுதான் இந்த தான்வீர் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ். ஓகே. ஸோ இட் இஸ் இனிஷியேட்டிவ் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத் ராஜ். Ministry of Panchayat Raj launched Danveer. Okay, so it's a computer crowdsourcing initiative. Crowdsourcing na என்னது? crowd. ஓகேங்களா. ஃபண்டிங். ஓகேங்களா. ஃபண்டிங் வந்துட்டு நிறைய பேர்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கலெக்ட் பண்ணி நம்ம வாங்கினது என்ன சொல்லுவோம்? crowd sourcing அப்படின்னு சொல்லுவோம். லாட் ஆஃப் டைம்ஸ் இந்த லைக் நம்ம யூனிவர்சிட்டி காலேஜ்ல யாருக்காவது உடம்பு முடியல, நீங்களாம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போட்டு அமௌண்ட் கொடுப்பாங்க இல்லையா? ரைட். ஸோ அந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ அதை என்னன்னு சொல்றோம் நம்ம? டொனேஷன் கேட்டகரி தான். பட் அது என்னன்னு சொல்லலாம்? தட் இஸ் நோன் அஸ் crowd sourcing. ஓகே. யூ ஆர் கெட்டிங் ஃபண்ட் ஃப்ரம் லாட் ஆஃப் பீப்புள்ஸ். ஓகேங்களா. ரைட். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் crowd sourcing மீன்ஸ் பஞ்சாயத்துல என்ன ஆகுது? பஞ்சாயத்து பாத்தீங்க அப்படின்னா தேர் லோயர் லெவல். ஓகே. ஸோ அவங்களுக்கான அலோகேஷன். ஸோ ஈவன் தோ கவர்மெண்ட் வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே தான் பஞ்சாயத்து எல்லாமே வருது. ஓகேங்களா. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் அலோகேட் பண்ற ஃபண்டிங் தான் அவங்களுக்கு போகுது. ஓகே. அது இல்லாம லிட்டில் பிட் தே கேன் கலெக்ட் டாக்ஸஸ். ஓகேங்களா. ரைட். ஸோ இது பத்தாது. இன்னும் உங்களை என்ன பண்ணணும்? நம்ம கெப்பாசிட்டி பில்டிங் வந்துட்டு பண்ணணும். ஓகேவா. ஸோ அதுக்கு என்ன பண்றோம்னா ஹூவர் விஷ். ஓகே. தே கேன் டொனேட் கம்ப்யூட்டர்ஸ் டு லோக்கல் பஞ்சாயத்ஸ். ஓகேங்களா. இதுதான் இந்த ஸ்கீம். ஓகேங்களா. ஒரே வேர்ல சொல்லணும்னா இவ்வளவுதான். ஓகே. ஸோ தானமா எதை கொடுக்க போறாங்க? நீங்க வச்சிருக்க கம்ப்யூட்டர்ஸ் ஏதாவது உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா, டெஸ்க்டாப் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? அதை அவங்களுக்கு வந்துட்டு டொனேட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ அதுதான் இந்த ஸ்கீம். ஓகே. அண்டர் மேரி பஞ்சாயத்து ஆப். ஓகேங்களா. இந்த ஆப்புக்கு கீழே நீங்க உள்ள போயிட்டு என்ன பண்ணிக்கலாம்? இவங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய கம்ப்யூட்டர்ஸ் வந்துட்டு டொனேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அப் டு 75 கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டில் நவ் தே ஹேவ் பீப்புள் ஹேவ் டொனேட்டட். ஓகேவா. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இட் இஸ் அ இனிஷியேட்டிவ். ஓகே. ஸோ இது வந்துட்டு லைக் கெப்பாசிட்டி பில்டிங்காக. ஓகே. கெப்பாசிட்டி பில்டிங்னா என்னது? லைக் உங்களுக்கு பஞ்சாயத்து இருக்கு அப்படின்னா இப்போ உங்ககிட்ட கம்ப்யூட்டர் இல்லை. கம்ப்யூட்டர்ல என்ன பண்ணும்? எவ்ரி திங் வில் பி பிசிக்கல் ரிட்டனா இருக்கும். ஓகேங்களா. இதுவே கம்ப்யூட்டர் இருந்துச்சு அப்படின்னா குவிக்கா ஒர்க் நடக்கும். ரைட்டா. ஸோ இட் இஸ் ஸ்ட்ரென்தனிங் யுவர் கெப்பாசிட்டி. ஓகேங்களா. ரைட். உங்களுடைய பொட்டன்ஷியலை வந்துட்டு ஜாஸ்தி ஆகுது. ஸோ தட் இஸ் கெப்பாசிட்டி பில்டிங். ஓகே. ஸோ இட் இஸ் அ கெப்பாசிட்டி பில்டிங் இனிஷியேட்டிவ். ஓகேங்களா. இட் கம்ஸ் அண்டர் பாத்தீங்கன்னா ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் அபியான். ஓகே. ஸோ இந்த ப்ரோக்ராம் கீழே வருது. ஓகே. காம்ப்ளிமெண்ட். ஸோ இந்த ஆல்ரெடி யூ ஹேவ் திஸ் ப்ரோக்ராம். அது கூட இந்த இனிஷியேட்டிவ் அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணுது கெப்பாசிட்டி பில்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. ஸோ இந்த ப்ரோக்ராம் என்ன? ஓகே. ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் அபியான். இந்த ஸ்வராஜ்னா என்னது? ஸ்வராஜ் என்னது? ரைட். செல்ஃப் கவர்னன்ஸ். ஓகேங்களா. ரைட். ஸோ அது செல்ஃப் கவர்ன்டா இருக்கணும் அப்படின்னா யூ ஹேவ் டு இன்க்ரீஸ் யுவர் கெப்பாசிட்டி. ஓகேங்களா. ட்ரைனிங்லாம் நல்லா இருக்கணும். எம்ப்ளாயிஸ் நல்லா ஒர்க் பண்ணணும். ரைட். ஸோ இதை வந்துட்டு ஜாஸ்திப்படுத்துறது. ஓகேவா. ஸோ சென்ட்ரலி இட் இஸ் அ சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் இந்த ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் அப்படிங்கிறது அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத் ராஜ். எதுக்காக அப்படின்னா டு இம்ப்ரூவ் யுவர் கெப்பாசிட்டி. ஓகேங்களா. ஸோ கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் ட்ரைனிங் ஆஃப் லோக்கல் எம்ப்ளாயீஸ். ஓகேங்களா. ஸோ அவங்களுக்காக கொண்டு வந்த ப்ரோக்ராம் தான் இது. ஓகே. இட்ஸ் சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் மீன்ஸ் போத் யுவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வில் ஸ்பான்சர். சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம் அப்படின்னா 100% ஃபண்டிங் எதுல இருந்து வரும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து வரும். சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் அப்படின்னா 60-40. ஓகேங்களா. சென்ட்ரல் கவர்மெண்ட் 60, ஸ்டேட் கவர்மெண்ட் 40. ஓகேங்களா. அந்த மாதிரி வந்துட்டு டிவைட் ஆயிருக்கும். ரைட்டா. ரிமைனிங் ஜஸ்ட் ரீட் த்ரூ. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்லோ லெப்பர்ட். ஓகே. ஸோ ரீசென்ட்லி okay, snow leopard பாத்தீங்கன்னா recently a conference meeting have been conducted. Okay. So regarding the protection and conservation of snow leopard. ஓகேவா. ஸோ அதுதான் இது ஸ்னோ லெப்பர்ட் கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோ லெப்பர்ட் ரேஞ்ச் கண்ட்ரீஸ் அப்படின்னா யூ ஹேவ் 12 கண்ட்ரீஸ். ஓகேங்களா. ரைட். அதில் ரஷ்யாவும் இஸ் தேர். ஸோ ரஷ்யாவும் இந்தியாவும் சேர்ந்து மீட்டிங் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மீட்டிங்ல தே ஹேவ் டிஸ்கஸ்ட் அபவுட் த மெஷர்ஸ். ஓகே. தென் லைக் தே ஹேவ் ஷேர்ட் தேர் நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ரைட். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் see they are a part of international big cat alliance. Okay. So 7 big cats வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் இது. ஓகேங்களா. இதை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியா. ஓகே. ஹெட் குவார்ட்டர்ட் இன் டெல்லி. ஓகேங்களா. இது வந்துட்டு ஒரு கிளான்ஸ் வந்துட்டு ரீட் பண்ணிக்கோங்க இதை. ஓகே. ரைட்.
அண்ட் ஃபைனலி பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு இது என்ன அப்படின்னா கர்ப்பிணி கர்ப்பிணி மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்கும். ஸோ இட் இஸ் அ 6 months கோர்ஸ். சரிங்களா? 6 monthsக்கான ஒரு கோர்ஸ், ஆஃப்லைன் கோர்ஸ். ஓகே. ஸோ ஹூவர் விஷ் பீப்புள் கேன் கோ அண்ட் ஜாயின். ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் பெர் பேட்ச் எடுப்பாங்க. பர்டிகுலர்லி ஆஃப்டர் 18 years ஆஃப் ஏஜ். ஓகேங்களா? ரைட். ஸோ 18 yearsக்கு மேல லைக் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது என்ன அப்படின்னா இட் இஸ் ரிலேட்டட் டு கன்செப்ஷன், ப்ரீ கன்செப்ஷன், தென் டியூரிங் மெட்டர்னிட்டி அண்ட் ஆஃப்டர் போஸ்ட். ஓகேங்களா? ஸோ போஸ்ட் மெட்டர்னிட்டி இந்த 3 பீரியட்லயுமே எப்படி இருக்கணும், ஃபுட் எப்படி எடுத்துக்கிறணும், ஓகே. ஸோ ஹெல்த் சப்போர்ட் இது எல்லாத்தையுமே பத்தி ஒரு கோர்ஸ். ஓகேங்களா? இத கத்து முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க? தே வில் சப்போர்ட் ஹூஎவர் இஸ் பிரெக்னன்ட். ஓகேங்களா? ஸோ அந்த அவங்களுக்கு வந்துட்டு கன்சல்டேஷன் குடுக்குறது, ஐடியாஸ் குடுக்குறது, பிராக்டிசஸ் குடுக்குறது, யோகா பிராக்டிஸ் இது எல்லாத்தையும் அவங்க சொல்லி தருவாங்க. ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக? இட் இஸ் அ பிரெக்னன்சி வெல்னஸ் ப்ரோகிராம். ஓகேங்களா? ஸோ அத சப்போர்ட் பண்றதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு குரூப் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு வந்துட்டு ட்ரெய்னிங் குடுக்குறோம். அந்த ட்ரெய்னிங் தான் என்னது? இந்த கர்ப்பிணி மித்ரா கோர்ஸ் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இட்ஸ் 6 months ஸ்கில் டெவலப்மென்ட் கோர்ஸ். ஓகே. ரைட். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஸோ இன்னைக்கு பார்த்தோம்னா கர்ப்பிணி மித்ரா பார்த்திருக்கோம். அது போக ஸ்னோ லெப்பர்ட் பார்த்திருக்கோம். ஓகே. தென் ஓபிசி பார்த்தோம். நேபாள் ஃப்ளட் எனக்கு கேட்கல. தான்வீர். ஓகே. ரைட். ஸோ தான்வீர். ரைட். அப்புறம் நேபாள் ஃப்ளட். H1B visa. Right. Okay. So இதெல்லாம் பார்த்திருக்கோம். Okay. Right. So that's it for today. Okay. Thank you.